அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயினும் பட்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிலே கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இன்று அன்னையாம் தாய் திரு அவை புனித தோமாவின் விழாவை கொண்டாடுகிறது. இந்தியாவின் திருத்தூதன் நமது தேசத்திற்கு வந்து இறைவனின் நற்செய்தி நமக்கு அறிவித்து இன்றும் கலங்கரை விளக்காய் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் புனித தோமையாரின் விழாவை கொண்டாடும் இந்த வேளையிலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே நமது பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம்.
உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமியம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாரி விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள நீர் அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதியுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில்
ஆண்டவர் தமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20. இறைவாக்கியங்கள் 24 முதல் 29 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரர்களே, 12 சீடர்களிலே ஒருவரான தோமா அவருடைய விழாவை இன்றைக்கு நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். தோமா இயேசுவினுடைய அனுபவத்திற்காக ஏங்கி துடித்தவர். இந்த தோமா தான் இந்தியாவிற்கு வந்த அப்போஸ்தலர், திருத்தூதர். 2000 வருடங்களுக்கு முன்பே இங்கு நற்செய்தி பரவியது என்பதற்கு இந்த தோமாவினுடைய வருகையும் அவருடைய அந்த வேதசாட்சி மரணத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கின்ற கல்லறையும் அதன் மேல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற சாந்தோம் பேராலயமும் மிகச்சிறந்த சான்றுகள். தமிழகத்திலும் இன்னும் குறிப்பாக கேரளத்திலும் அடியெடுத்து வைத்து அதிகமாக ஆண்டவரை அறிவித்த திருத்தூதர் தான் தோமா. இவருடைய வருகை இந்திய மண்ணுக்கு கிறிஸ்தவத்தை, கிறிஸ்துவனுடைய பண்புகளை, விழுமியங்களை விதைத்தது, வளர்த்தது. இன்றைக்கு இந்த தோமாவினுடைய ஒரு நிகழ்வு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. வழக்கமாக இந்த நிகழ்வைத்தான் அடிப்படையாக வைத்து தோமையாரை சந்தேக தோமையார் அல்லது
டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவார்கள். நம்பிக்கை இல்லாத மனிதர்களை பார்த்தால் அவர்களை டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை இன்றைய நிகழ்வை மேலெழுந்த வாரியாக படித்து பார்த்தால் சந்தேக தோமையார் என்றுதான் தோன்றும். ஆனால் ஒருவேளை அவருடைய சந்தேகம் சந்தேகத்தோடு நிற்கவில்லை, மாறாக ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து அந்த சந்தேகத்தை எழுப்புகின்றார். அது தேவையானதும் கூட. மற்ற சீடர்கள் அத்தனை பேரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். கேட்டு தோமா பேசாம போயிருக்கலாம், அல்லது எனக்கு கிடைக்கலேங்கிற ஒரு வருத்தத்தோடு போயிருக்கலாம். ஆனால் அவருடைய பதிலில் ஒரு வித்தியாசமும் அவருடைய பதிலில் ஒரு தேடலும் இருந்தது. அவர் சொன்னது என்னன்னா, அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு, அதே மாதிரி விழாவில் என் கையை இட்டாலின்றி, அடுத்தது முடிவா சொல்றார், நான் நம்ப மாட்டேன். அப்ப இயேசுவினுடைய அந்த காயங்களை, இயேசுவினுடைய தழும்புகளை ஒருவேளை சிலுவையில் மாத்திரமல்ல, உயிர்ப்பிற்கு பின்னும் காண வேண்டும் என்ற ஒரு ஆவலும் ஏக்கமும் தோமையாருக்குள் இருந்தது. இயேசுவினுடைய உயிர்ப்பு வித்தியாசமானது அப்படிங்கிறது இன்னொரு பக்கமாக இருந்தாலும், அவருடைய அந்த தழும்புகளிலே தன்னுடைய விரலை இட வேண்டும் என்ற ஒரு ஆழமான எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, இதையெல்லாம் செஞ்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த திருத்தமான இன்னொரு பதிலையும் கொடுக்கின்றார். அப்போ தோமையாரை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையின்மை அல்ல, மாறாக எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அந்த இயேசுவை உயிர்ப்பிற்கு பின் தானும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தேடல். எந்த இயேசுவை 3 ஆண்டுகள் முழுமையாக அவருடைய போதனைகளை கேட்டு புதுமைகளை கண்ணார கண்டு அனுபவித்தாரோ அதே இயேசுவை உயிர்ப்பிற்கு பின் காண வேண்டும் என்ற ஒரு ஆவலும் ஏக்கமும். அப்போ தோமையாருடைய தேடல் தான் அவருக்கு ஒரு மாபெரும் விசுவாச அனுபவத்தை பெற்றுக் கொடுத்தது. நீங்கள் அனுபவித்த இயேசுவை நான் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய கண்களால் கண்ட இயேசுவை நான் கண்டு அனுபவிக்க வேண்டும். இதுதான் தோமையாருடைய தேடல். எப்பொழுது அந்த இயேசுவை அவர் கண்டுகொண்டாரோ அந்த நிமிடம் முதற்கொண்டு அவர் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ளுகின்றார். அப்ப இந்த அனுபவம் தான் அந்த தோமையாரை இந்தியாவிற்கு வரவழைத்தது. இந்த அனுபவம் தான் அந்த தோமையாரை வேதசாட்சி மரணத்தை சந்திக்க தூண்டி எழுப்பியது. இந்த அனுபவம் தான் அவரை ஒரு மாபெரும் திருத்துதராக, அப்போஸ்தலராக இந்த உலகிற்கு அறிவித்தது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு அனுபவம் ஒரு செயல்பாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அனுபவத்தின் வழியாக ஒரு செயல்பாட்டிற்குள் கடந்து செல்ல இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்த நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்புனீ. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்களால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலை நாங்களும் கண்டுணர செய்வீராக. ஆகவே என்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாக உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக.
உமான்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனின் உடலிது, அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது, நம் வாழ்வின் உணவிது. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சி நின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளடையாளத்தின் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கொண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிருக்காக தலைவணங்குவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு
உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசீர் வழங்குவாராக. ஆமென். மிக சிறந்த பாதுகாவலின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். உண்மையின் நிறைவுக்கு எல்லோரையும் அழைத்து செல்லும் தூயாவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவானுக்கு நன்றி. മലയാറ്റൂർ മലയും കയറി ജനകോടികളെത്തുന്നു. അവിടത്തെ തിരുവടി കാണാൻ പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ. മലയാറ്റൂർ മലയും കയറി ജനകോടികളെത്തുന്നു. അവിടത്തെ തിരുവടി കാണാൻ പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ. പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ പൊന്മലകേറ്റം. പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ പൊന്മലകേറ്റം. കേട്ടറിഞ്ഞു വിശ്വസിക്കാൻ സാധ്യമല്ലെന്നോതി നീ. ഒട്ടറിഞ്ഞു വിശ്വസിച്ചു സത്യവാദിയായി നീ. സത്യവാദിയായി നീ. കേട്ടറിഞ്ഞു വിശ്വസിക്കാൻ സാധ്യമല്ലെന്നോതി നീ. ഒട്ടറിഞ്ഞു വിശ്വസിച്ചു സത്യവാദിയായി നീ. സത്യവാദിയായി നീ. പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ പൊന്മലകേറ്റം. പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ പൊന്മലകേറ്റം. മാറാത്ത വ്യാധികൾ മാറ്റി തീരാത്ത ദുഃഖമകറ്റി അടിയങ്ങൾക്ക് അഭയം നൽകൂ പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ. പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ. മാറാത്ത വ്യാധികൾ മാറ്റി തീരാത്ത ദുഃഖമകറ്റി അടിയങ്ങൾക്ക് അഭയം നൽകൂ പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ. പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ. പൊന്നും കുരിശുമുത്തപ്പോ.